இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 10, 2025 10/1/2025 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் பிற்பகல் 1:46 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி காலை 10:21 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம் பிற்பகல் 1 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வைகுண்ட ஏகாதசி, கர்ப்போட்ட முடிவு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தின் மூலமாக வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுங்க. வேண்டாத விஷயத்தை பேசி உங்களுடைய மரியாதையும் சுய கௌரவத்தையும் இழந்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. ஆனால் அந்த 4ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதுனால ராசிநாதனும் நீச்சபங்க பலனை அடைகிறார். அதனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் மனக்குழப்பம் இருக்காது. தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த விஷயங்கள், சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீட்டில் குடியேறணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்களுக்கு இன்று அது சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படுத்தி அதன் மூலமாக குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக பண வருமானம் அதிகரிக்காமல் இருந்ததுன்னா அவர்களுக்கும் உங்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்திலும் பாதிப்பில்லை. உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். பண வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான சூழ்நிலையை எட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தந்தையுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு அரசாங்க அல்லது தனியார் நிறுவனத்தில் உங்களுடைய அறிவு திறமைக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. ராசியில் குரு சந்திரன் சேர்க்கை. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு மனசில் இருக்கிற வைராக்கியத்தை வெளிப்படுத்துவீங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அறிவுத்திறமை அல்லது உங்களுடைய மனோபலத்தை காட்டி அடுத்தவர்களின் தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள். 8ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை. புதாதித்ய யோகம். உங்களுடைய வார்த்தைகளில் அறிவுத்திறமை வெளிப்படும். ஆனால் பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுங்க. கோபமான வார்த்தைகளை பேசி உங்களுடைய கௌரவத்தை இழக்கிறதுக்கு முயற்சி படுத்திக்காதீங்க. அலுவல் ரீதியாக வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று சலிப்பை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. என்று மனோபலம் அதிகரித்து தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், போலீஸ் கேஸோ இல்லை கோர்ட்டு கேஸ்லையோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதுவும் குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, ஒன்றா மனைவி இல்லாட்டி அப்பா அம்மா, இவங்ககிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால குடும்பத்தில் நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தைரியமும் செயல்படக்கூடிய அந்த விவேகமும் அடுத்தவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இப்போ கடன் பிரச்சனை இருக்குது பணப்பற்றாக்குறையினால், ஆனால் அந்த பணப்பற்றாக்குறை தீரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இன்றைக்கி நீங்கள் கோபப்பட்டு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளையோ இழப்புகளையோ ஏற்படுத்தும். தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக சற்று அலைச்சல் ஏற்படுறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் சேர்ந்திருக்காரு. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்காரு. இதனால் உங்களுக்கு வார்த்தைகளால் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியாது, எல்லார்கிட்டையும் கோபப்பட்டு பேசுவீங்க. இது உங்களுடைய மரியாதையை குலைக்கிற மாதிரி இருக்குது. இன்று பேச்சுக்களின் மூலமாக விரயங்கள் ஏற்படும். வார்த்தை விரயம் ஏற்பட்டால் தப்பு கிடையாது, வார்த்தையினால் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்தாலும் சற்று இந்த நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். அஃபீஷியல் எதிரிகளை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு சில சமயம் எரிச்சலை ஏற்படுத்தும், சில சமயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய செய்திகளை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தன வருமானம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக நீங்கள் சில சமயம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால நிதானத்தோடு செலவு பண்ணுறது நல்லது. அவுட்டிங் ஷாப்பிங் போனீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற பணம் கரைஞ்சிரும். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியான குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ராசியில் இருக்கிற செவ்வாய் மற்றொரு பூர்வ புண்ணியாதிபதியின் நீச்சபங்க பலனை சந்திரன் ஏற்படுத்துகிறாரு. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து இது நாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பத்தை வெல்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் முதலீடு அல்லது தொடர்பின் மூலமாக வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்களின் தவறுகளையும் கொஞ்சம் கடினமாக பேசினா கூட நிதானத்தோடு பேசுவீங்க. அதனால் அவர்கள் உங்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை காட்ட மாட்டார்கள். உங்கள் மீது அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள். கடன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். பெரிய மனிதர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன், எந்த உதவி வேணும்னாலும் நான் பண்ணுறேன்ட்டு தயாராக ஓப்பனாக சொல்லுவார். இது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சக பிஸ்னஸ்மேன் கிட்ட உங்களுக்கு மரியாதையை உயர்த்தும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ இல்லை ஏதாவது வியாபார வழக்கு சம்பந்தமாகவோ வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானமான வருமானம் ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர் உங்களை தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காரு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணலாமான்னு கூட கேட்பாரு. தந்தை வழியில் நல்ல அறிவுரைகள் கிடைக்கும். அதையும் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. தந்தையின் அனுபவத்தை பயன்படுத்துவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி.
இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விளக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அலுவலக ரீதியாக வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வேலையில் புதிய மாற்றத்தை கொடுக்கும் அல்லது புதிய வேலையில் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் ஏற்படும். சுபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்பட்டால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களோ எதிர்மறை பேச்சுக்களோ சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த சங்கடத்துக்கு சமயோஜிதமாக பதில் சொல்லிட்டு வெளியேறணுமே தவிர குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. அதனால் உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேலதிகாரிகள், உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், அரசாங்க அதிகாரிகள், அரசு ரீதியான தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அயல்நாட்டு தேச பயணம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களின் மீதான செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நன்மையை ஏற்படுத்தும். கன்னி ராசி. பாக்கியஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த சந்திரன் மனதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வீர்கள். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெருத்த லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரத்தில் முன்னேற்றமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பட் இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கடுமை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அறிவுபூர்வமான செயல்பாடுகள், உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் சில விஷயத்தை சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய சில தேவையற்ற வார்த்தை மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளுடன் சற்று வாக்குவாதம் ஏற்பட்டதுனால நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட சில நபர்கள் இப்பொழுது சாதகமாக செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, முதலீடுகள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமான தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. வக்ர குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்காரு, அதுவும் உச்ச பலத்தோட. இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா அலுவலக ரீதியாக எதிரிகளை ஈஸியாக கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் டப்புன்னு பதில் சொல்வீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயரும். ஆனால் அதே சமயம் அவர்களுக்குள்ள மனசுக்குள்ளார உங்கள் பேரில் ஒரு வஞ்சத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்களே வாய்ப்பு கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கவனத்தோடு பேசுவது நல்லது. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களின் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயோ இல்லை உங்கள் குடும்ப விஷயத்திலோ முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோபத்தினால வாழ்க்கை துணை அல்லது உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. நிதானத்துடன் பேசுவது நல்லது.
தாயாருடன் பேசும் பொழுது மரியாதையோடு பேசுவது அவசியமான ஒன்று. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மற்றும் குடும்பத்தினருடன் வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும். அலுவலக ரீதியாக பதட்டம் இருக்குது, ஆனால் நிதானத்தோடு செயல்பட்ட அஃபிஷியலில் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் குறுக்கீடு இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்காதீங்க. நீங்கள் நினைக்கிறத செயல்படுத்துங்க. அது தப்போ ரைட்டோ அதனால் வர பாதிப்பு உங்களுடைய போகட்டும். அடுத்தவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டிங்கன்னா அவங்க குடும்பத்தில் தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பேச்சுக்களின் மூலமாக குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக ப்ரொஃபஷனல் எனிமிட்டி, உங்களுடைய வேலை வியாபாரம் தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்லை உங்களுடைய நெருங்கிய நண்பரோ இல்லை பார்ட்னரோ உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செயல்படுவாங்க. உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. வீண் பதட்டம், வீண் குழப்பம், அனாவசிய அலைச்சல் காரணமாக தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். யார் பேச்சையும் கேட்காம இருந்தீங்கன்னா எந்த விதமான காரியமும் சாதகமாக நடக்காது. அடுத்தவங்க பேச்சை கேட்காட்டினாலும் நெருங்கிய உறவினர்கள் அல்லது மென்டார்ஸோட பேச்சை கேட்கறது நல்லது. அடுத்தவர்களின் பேச்சை உதாசீர்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு பண விரயம், பொருள் விரயம், நேர விரயம், ஆரோக்கிய விரயம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானாதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தந்தை வழியில் சில நல்ல அறிவுரைகள் கிடைக்கும். தந்தை பேச்சை கேட்டு நடந்தால் நல்லது. ஆனால் நான் அப்பா பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்பட்டாலும் நல்ல நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று பதட்டம், முன்கோபம் அதிகரிக்கும். ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவாங்க. ஒன்றா உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணையோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. அந்த நல்ல அறிவுரையை கேட்டு நடந்தால் நல்லது. ஆனால் நான் கேட்க மாட்டேன், நான் என்னோட பதட்டத்துக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு நேர விரயத்தை மட்டுமல்லாமல் பொருள் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி. குரு சந்திரன் 6ஆம் இடத்துல சேர்ந்திருக்காங்க. அதனால கடன் ஜாஸ்தி ஆகுமான்னு கேட்டால் கடன் ஜாஸ்தி ஆகிறத விட கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஜாஸ்தி ஆகும். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் அந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது சம்பந்தமான பண வரவுகள் அதிகரிக்கும். அது சம்பந்தமான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அதே சமயம் விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கார் 8ஆம் இடத்துல. அதனால் எதிரிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதிரிகளுக்கு செலவு பண்ணலை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காகவோ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்கள் குடும்ப கௌரவத்தை பாதுகாப்பதற்குண்டான முயற்சியாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். சற்று முன்கோபத்தோடு பேசினீங்கன்னா வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளை அடைக்கிறதுக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுடைய குடும்ப ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளும் சரி,
எதிரிகளின் பிரச்சனையும் சரி எப்படியும் ஈஸியாக சமாளிச்சிடலாங்கிற தைரியத்தோடு செயல்படுவீங்க. மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்றைக்கி அது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக சக பணியாளர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டலாம் உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய அந்த சந்தேகத்துக்கு நீங்கள் சலிப்படையாமல் பதில் சொல்லணும். சலிப்படைஞ்சிங்கன்னா உங்கள் பேரில் ஒரு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் எதிரிகளால் ஆதாயம் ஏற்படும். மகர ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, சப்தமஸ்தானத்தில் செவ்வாய். இன்று குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வீட்டில் பிரச்சனை இருக்குது. உங்கள் குழந்தைகளுடைய பிரச்சனையோ வாழ்க்கை துணையுடைய பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயமா இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். இது அறிவு விரயம் தான் இருக்குமே தவிர பண விரயமாக இருக்காது. பண விரயம் ஏற்பட்டாலும் தப்பு கிடையாதுங்க, செலவு பண்ணிட்டு போங்க. ஏன்னா இன்றைக்கி செலவு பண்ணினீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். செலவு பண்ணலைன்னா அந்த செலவு பண்ணலையேங்கிற கவலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் உஷ்ணம் அதிகரிப்பு காரணமாக சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குழந்தைகளின் செயல்பாடுகள் அல்லது உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்கள் குடும்ப கௌரவத்தை, குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக வரவேண்டிய நற்செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடைய நீண்ட நாள் ஆசையான நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெருத்த லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். பூர்வ புண்ணிய பலம் காரணமாக முன்னேற்றம் அதிகரித்து மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக வியாபார முன்னேற்றத்திற்கு முதலீடு செய்வதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் அல்லது பேங்க் லோன் ஏதாவது சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அலைஞ்சு செறிஞ்சு வேலை பண்ணின விஷயத்தில் இன்றைக்கி நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 2 இயராக அலைஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்போ திடீர்னு உங்ககிட்ட வந்து நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதனால் எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவி அல்லது தந்தை ஸ்தானத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நீண்ட நாட்களாக ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு மருந்தாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் சுக அதிகரிப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், வீடு மனை சார்ந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் பண முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். திடீர்னு ஒரு பணம் வரும், சின்ன அமௌண்ட்டு, ஒரு 10,000 20,000 அதை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது சந்தோஷத்தை கொடுக்கும். மனசில் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் இல்லை வியாபாரம் நிமித்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மீன ராசி.
பண வரவு ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தாயாருடைய கோபத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். மனசு விட்டு பேசுங்க. தப்பு பண்ணியிருந்தா தப்பை சரி பண்ணிக்கோங்க. தப்பு பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல தைரியமாக பேசுங்க. அதே சமயம் வீண் செலவுகளை குறைப்பது நல்லது. கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முயற்சியிடுங்க. இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இத்தனை நாளாக தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, தூக்கமே இல்லாமல் இருந்தது. இப்போ தூக்கம் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தன லாபம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் சந்திப்பின் மூலமாக மீண்டும் கடந்த காலத்தை நினைத்து மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் ஓரளவுக்கு தெம்பை தரக்கூடிய வகையில் இருக்கு. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, அந்த குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் முதலீடுகளுக்கு உண்டான லாபத்தையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறவங்க வேலை இல்லாமல் இருக்க சார்னு எத்தனையோ பேர் மீனராசிக்காரங்க சொல்கிறாங்க, ரேவதி நட்சத்திரக்காரங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அமர்ந்து வேலை செய்யக்கூடிய அல்லது நிரந்தரமான நிதர்சனமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடிய வகையில், சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடன் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு அவங்க கூட பேசுனீங்கன்னா ஆர்குமெண்ட் வருது. அவங்க கூட பேசும்பொழுது தவறான வார்த்தை பிரயோகம் உங்கள் மரியாதையை குலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று வார்த்தைகளில் கவனம் தேவை. மற்றபடி குடும்ப சந்தோஷம், பண வருமானம் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.